அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு சிறிய கலந்துரையாடல், அதில் ஒரு சில கேள்விகளும் ஒரு சில பதில்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை இந்த ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு இந்த உரையாடலுக்கு குறிப்பாக சகோதரர் செபாஸ்டின், அந்த கடந்த தவக்காலத்தில் 2 பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தில் போனோம், தவக்கால ஊழியங்கள் எல்லாம் முடித்தோம். அவருக்கு ஒரு சில கேள்விகள் மனசுக்குள்ளே வந்தது, அதெல்லாம் கேட்கணும்னு சொன்னார். அதை ஒரு அமர்வாகவே உட்கார்ந்து யோசிக்கலாம், சிந்திக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு அமர்வு. இதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் இப்படி செய்யலான்னு சொன்னதே சகோதரர் ஸ்டீஃபன் தான். அதனால் இந்த ஒரு 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு சூழலை உங்களோடு சமர்ப்பிக்கிறோம். காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக நீங்கள் இன்னும் இறை செய்தியில் ஆழமாக ஊன்றுவதற்கு இது உதவியாக இருக்கும் என்று ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன். சகோதரர் செபாஸ்டின் அவர் இப்போ ஒரு சில கேள்விகளையும் அதற்குரிய பதில்களையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். குட் ஈவினிங் ஃபாதர். இந்த இறைவார்த்தை பகிர்வுக்காகவும் விளக்கங்களுக்காகவும் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி கூறப்பட்டுள்ளது: உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச்செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகத்திலிருந்தே வருபவை. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இன்றைக்கி வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு பிரயாணத்தின் போது பஸ்ஸில் போகும்போதோ இல்லை 2 வீலரில் போகும்போதோ நடந்து செல்லும்போதோ என்னுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது? இச்சை நிறைந்த பார்வையாக இருக்கிறதா, இல்லை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் சகோதரியாகவோ தாயாகவோ நான் பார்க்கின்றேனா அப்படின்னு பார்க்கும்போது எனக்குள்ளே அது ஒரு கேள்வியாகவே இருந்தது. ஆனால் இறைவசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 27-28 ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார்: ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவரும் தன் உள்ளத்தில் அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ என்னுடைய பார்வையின் மூலமாக, என்னுடைய செயல்களின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு பாவத்தையோ தவறையோ நான் செய்கின்றேனா? இதற்கு நீங்கள் விளக்கம் கூறணும் ஃபாதர். நன்று. அதாவது இந்த நீங்கள் 1 யோவான் 2:16 அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அதுதான் பார்த்தேன். அது எப்படின்னா, அதில் அப்படி இந்த யோவான் கொடுக்குற ஒரு செய்தி 2 கோணங்களிலே சிந்திக்க அழைத்தது. ஒன்று, உலகப்பற்றை ஒரு மனிதன் கொண்டிருந்தால் எப்படி இருக்குது, இறைப்பற்று உள்ளவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்கிற ஒரு பின்னணியில் தான் அதில் செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இதை பகுதியில் படிக்கும்பொழுது ஒரு நல்ல விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்குது. உலகப்பற்று உள்ளவர்கள் இந்த மாதிரி இச்சைகள் அதுக்குள்ளேயே இருந்துடுறாங்க. ஆனால் இறைப்பற்று உள்ளவர்கள் அதை கடந்து போக முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு தான் யோசிக்க தோணுச்சு எனக்கு. அதாவது உலகப்பற்று, உலகம் இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டா இதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் அவங்க உலகப்பற்றும் முடிஞ்சிடும், அவங்களும் முடிஞ்சிருவாங்க. ஆனால் இறைப்பற்று உள்ளவர்கள் தான் அதற்கு பிறகு நிலைத்திருக்கிறார்கள். அந்த வசனம் கடைசியாக முடிக்கும் போது இப்படி தான் அதில் முடியும். அதாவது எப்படி முடியுதுன்னா, உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகிறது, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருக்கிறார் என்று தான் அது முடியுது. அதோடு சேர்த்து இந்த பகுதி, இந்த வசனத்துக்கு வர்ற பகுதி இது. நீங்கள் ஆனால் இன்னொரு வசனத்தையும் சேர்த்து கொடுத்தீங்க. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் மலைப்பொழிவினுடைய தொடர்ச்சி அது. அதில் விபச்சாரம் செய்கிறவர்கள் என்று, அது பழைய ஏற்பாட்டில் எப்படி, புதிய ஏற்பாட்டில் எப்படி, அது 2ஐயும் சேர்த்து தான் ஒப்பிட்டு ஒன்று வரும். அப்படி பார்த்தோம்னா விபச்சாரம் என்பது பழைய ஏற்பாட்டில் அதனுடைய பொருள் நோக்கமே வேறு. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்குற நோக்கம் வேறு. பழைய ஏற்பாட்டில் யாவே இறைவனை தவிர வேறு தெய்வ வழிபாடு இருந்தாலே அவனே விபச்சாரம் செய்கிறான் என்று தான் பார்ப்போம்.
அந்த கோணமும் உண்டு. அதனால் நம்ம வந்து விபச்சாரம்ங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப அகலமான வார்த்தை, ரொம்ப பெருசாக யோசித்து பார்க்கணும். அதனால் என்னென்னா, யாவே இறைவனை தவிர வேறு தெய்வங்களை நாம் வழிபடுகிறோம் என்று சொன்னாலே அவன் விபச்சாரம் செய்கிறான். காரணம் என்னென்னா, கடவுள் அவனை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவன் இன்னும் வேறு தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிடுறானே. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லுவாங்க, விபச்சார தலைமுறையினர் என்று சொல்வார்கள். அதனால் அந்த மாதிரி ஒரு கோணம் இருக்குது. இன்னொன்று, இயேசு சொல்கிற விபச்சாரம் என்பது இன்னும் தெளிவாகவே சொல்கிறார். அப்போ அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிறாளே, நீ ஏற்கனவே பாவம் செய்தாகிவிட்டது அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருப்பார். இங்கே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யோசித்தோம்னா, அது ஒரு வார்த்தை ஒருவேளை பார்க்குறவங்க ஏதாவது நினச்சிக்கக்கூடாது, அதனால் நம்ம கொஞ்சம் யோசித்து சொல்ல வேண்டியிருக்குதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இதை அப்படி வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் விபச்சாரர் தான், எல்லாரும் விபச்சாரர் தான். ஏன் எல்லாரும் விபச்சாரர் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு விதத்தில் மனுஷன் அந்த பாவத்துக்குள்ளே விழுந்துருவான். அதான் ஒருத்தர் இங்கே ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வர்றதுக்கு வழி எதிரா அப்படின்னு சொல்லி கேட்டால், 5 புலன்கள், 5 புலன்களின் வழியாக மனிதனுக்குள்ளே பாவம் உள்ளே நுழைகிறது. அப்படின்னா 5 புலன்களும் ஆக்டிவாக இல்லைன்னா பாவம் உள்ளே நுழைவதற்கான வழி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மதுரை முத்துன்னு சொல்லி ஒருத்தர் கிண்டலுக்கு ஜோக்கு பேசுகிறவர் ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் நமக்கு நல்ல ஆன்மீகம், முக்தி அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார், 5 புலனையும் அடக்கி ஆண்டுட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த இதெல்லாமே வந்துடும் அப்படிம்பார். 5 புலனையும் அடக்கிவிட்டோம்னா, இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சுத்தமாக முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ திருப்பி இந்த கேள்வியும் கேட்பார், 5 புலனையும் அடக்கி ஆண்டால் என்ன வரும் என்று கேட்டபோது ஒருத்தன் திருப்பி சொன்னான், 5 புலனையும் அடக்கி ஆண்டால் ஆம்புலன்ஸ் தான் வரும்னு. அது ஒரு வேளை கொஞ்சம் பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரை இந்த 5 புலன்களும் செயல்பாட்டில் இருக்கும். ஒரு வேளை கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா, கண் தெரியாமல் போயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய, கண் வழியாக வரக்கூடிய, இப்போ நம்ம சொல்கிறோமே, நீ ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினால்னு இருக்குல்ல, கண்ணு தெரியாமல் போச்சுன்னா அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே, அப்புறம் சிந்தனையால் வந்த பாவம் தான் வரும். அது மாதிரி 5 புலன்கள் வழியாகத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் வருது. இந்த இது கேள்வி நான் கேட்டேன்னா, அப்படின்னு இது அப்படியே ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு பார்த்தோம்னா, நம்ம எல்லோரும் விபச்சாரர்கள் தானா அப்படின்னா நம்ம முதல்ல ஏற்றுக்குவோமா? முதல்ல அதை அப்போ யாராவது உங்களை பார்த்து விபச்சாரரே வாரும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது அந்த மாதிரி கோணத்தில் எடுத்துக்க முடியாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு இதில் இதுதான் உண்மையாக பிரின்சிபல்ங்கிறது, இதுதான் அந்த கொள்கை கோட்பாடு. அதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், அவ்வளோதானே ஒழிய அதுக்காக ஒரு பெண்ணை இச்சையால் நோக்கினாலே பாவம், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறது, உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ அப்படியே சும்மா அப்படியே லேசாக எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அழுப்பி விட்டு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நினச்சிக்காத, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த பாவத்தினுடைய கணாகணமே போயிடும், பாவத்தினுடைய கணாகணமே போயிடும். அதனால தான் சொல்லுவாங்க, பாவத்தினுடைய கணம் அது. ஒரு பாவம் எவ்வளவு கனமானது என்பதை ஆண்டவர் இயேசு இதில் சொல்லி காட்டுறார். ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கிறது என்பது, இங்கே நம்ம 2 விஷயங்களை நான் மேற்கோள் காட்ட ஆசைப்பட்றேன். ஒன்று, பாவம் என்பது அவ்வளவு கனமானது, இச்சையோடு பார்க்கிற பார்வை என்பது கனமானது. இதில் இன்னொரு வேறு மாதிரி யோசிக்கலாமே, ஏன் ஒருத்தரை இச்சை இல்லாமல் பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. கண்டிப்பாங்க. ஒருத்தரை இச்சையே இல்லாமல் பார்க்க முடியாதா அப்படின்னா பார்க்கலாம். ஏன் அப்பா தன் மகளை இச்சையோடு பார்ப்பதில்லையே? கண்டிப்பாக. அது மாதிரி சில நேரங்களில் தன் மனைவியை கூட இச்சையோடு பார்ப்பதில்லையே? சகோதரியாகத்தான் சில நேரங்களில். அது ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல எல்லாரையும் நாம் இச்சையோடு பார்ப்பதில்லையே?
அதனால் இச்சை இல்லாமலும் நம்மால் பார்க்க முடியும். அதில் ஏதோ ஒரு பாடல் வரி தான் வரும், ஒரு அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் தன் மகளுக்கு தான் கொடுக்கும் முத்தத்தில் இச்சை இல்லை என்று, அப்படின்னு ஒரு இது செய்தி வரும். அதனால் இச்சை இல்லாமலும் பிறரை நாம் பார்க்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் நாம் உள்வாங்கணும். ரெண்டாவது, இச்சையோடு நோக்கிட்டேன், நான் பாவி அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுக்கு தள்ளாமலும் நாம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே நேரத்தில் அதை டைல்யூட் பண்ணி அந்த பாவத்தை குறைச்சிடவும் நம்ம கூடாது. அந்த பாவத்தினுடைய கணாகணமும் இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த ஒரு 3 விஷயங்களில் இதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ ஃபாதர்.